guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askin. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்ப நான் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் சார் நடிச்சிருந்த அந்த ஆவேசம் படத்தை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அட மோனே. ஸோ ஆவேசம் படம் நான் மலையாளத்தில் தான் பார்த்தேன். அண்ட் அந்த படம் வந்துட்டு இப்போ நல்லா ஓடி ஹிட் ஆகி முடிஞ்சு அது வந்துட்டு இப்போ ப்ரீமியர் ஆகுது. ஸோ நாங்கள் தான் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு இப்போ இந்த படம் என்ன மாதிரி இருக்கு அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் எஸ்கே. இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஓகே லெவல் அப்படின்னா ஓகேனா சூப்பர் லெவல் தான். பட் ஆனால் வந்துட்டு சில பல இடத்துல வந்து சில சர்க்கிள்லாம் இருக்கனால ஓகே லெவல் பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு 4 பசங்க வெளியூரில் போய் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சேர போகிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து அங்கே வந்துட்டு பார்த்தா சீனியர்ஸோட தொல்லை தாங்க முடியாமல் கடைசி வந்துட்டு ஒரு லோக்கல் டானை வந்துட்டு பிடிக்கணும், நமக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு பாராக போய் லோக்கல் சப்போர்ட் அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் கிடைக்குது. அதுதான் வந்துட்டு ஆவேசம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு கிடைக்கிறாரு. இடா மோனே அப்படி சொன்னாலே வந்துட்டு பயங்கரமான வருது. ஸோ அவரை அந்த கெட்டப்பில் வந்து பகத்பால் சார் வந்துட்டு பிரித்து மிஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். பட் இருந்தாலும் வந்துட்டு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் அவர் வந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்னு 4 பேருக்கு வந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு வழியில் நான் மாறி போயிட்டேன், ஒரு கெட்டவனாக மாறி போயிட்டேன். பட் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பசங்களை நான் பார்க்குறேன், பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி பார்க்குறேன் அப்படின்போது அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ட்டு கெட்டதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கெட்டது எப்படின்னா வந்துட்டு இந்த அவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு பையன் ஒருத்தனை கொன்று அவனோட ரத்தத்தை தூக்கி பெயிண்டாக அடிச்சிருக்கிற ஒரு ரூமு, அதுலேயே வந்துட்டு அவனோட பணத்தை தூக்கி மறைச்சு வச்சிருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அவக்கேடான ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு ரூமே கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் தான் வந்துட்டு இவங்க கொஞ்சம் பேடா அப்படின்னா இவனை விட்டு போயிடும் அப்படின்னு பிஹேவ் பண்ணுவாங்க. ഞാൻ കണ്ടില്ല, പക്ഷെ കണ്ട ആൾ ഇതേം ബാക്കിൽ എന്നോട് പറഞ്ഞു. அது வரைக்கும் இவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு இதில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபகத்வால் சார் ஆக்டிங் சொல்லவே வேணாம். இட்ஸ் பயங்கரம். வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரேஸ் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு இப்படி ஓடுவார் அப்படி ஓடுவார். ஸோ அதை பார்க்கும்போது வந்து நீங்கள் கண் எங்கேயுமே இல்லை, ஃபகத் ஃபாசில் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் 4 பசங்கள் வந்துட்டு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் லீடாக இருப்பான். ஸோ ஒருத்தன் வந்துட்டு அவங்கள அடிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அவங்கள அடிக்கிறதுக்கு வந்துட்டு இவன் என்னெல்லாம் முயற்சி பண்ணுவான், கடைசி வந்து பார்த்தா இன்னொருத்தன் அவங்க கூட ஒரு டானா பிஹேவ் பண்ணுவான். ஸோ ஃபகத்வால் சார்கிட்டே கோவமாக பேசுவான். ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஃபகத்வால் சார்ட்டு ஒரு டான் இருக்காரு, மன்சூர் அலிகான். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் அவரோட ட்ரெஸ்ஸிங் கோடு பேட்டர்ன்லாம் இவர் திருடி இவர் டான் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் வந்துட்டு அவர் என்னெல்லாம் பண்ணாரு. அண்ட் வந்துட்டு அந்த கண்ணாடி, அந்த ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட், ஒயிட் சாக்ஸ், ஒயிட் ஷூ, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இதில் அவங்க கூட இருக்கிற டான்ஸ் எல்லாம், ஸோ அவங்க கூட இருக்கிற லோக்கல் டான்ஸ், இவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அவர் ஒரு காலத்தில் அழுவார். ஏன் அப்படின்னா என்னை இவங்க ஏமாத்துறாங்கடா அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்துட்டு புரியாது, பட் படத்தை பாருங்க புரியும். ஏன் அழுகுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன் அழுகுறாருன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்தேன் இவங்க கிட்ட, பட் ஆனால் இவங்க எனக்கு புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு கடைசியில் சரி விட்டு ஒதுங்கலான்னு பார்க்கும்போது வந்துட்டு கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் காமிப்பாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நான் சீனியர்ஸை அடிக்கணும், ஸோ அதுக்கு வந்துட்டு ஜூனியர்ஸ் வந்துட்டு ஒரு லோக்கல் சப்போர்ட் தேடுறாங்க. லோக்கல் சப்போர்ட் தேடும்போது ஒரு பிக்கான ஒரு பெரிய ஒரு டானை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா போகிற சாக்கில் அவங்களெல்லாம் அடித்து துரத்தி சூப்பராக எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இவங்க இந்த ஹெல்ப்பே வந்து அவங்களுக்கு ஒரு ஓத்திரமாக இருக்குது. நம்ம வந்துட்டு நல்லது பண்ணப்போ ஒரு கெட்டது நடக்கும்ல. ஸோ அதே மாதிரி நல்லதுக்குன்னு பண்ணால் என்னடா கெட்டதாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்லது தான் பண்ணப்போ அது கெட்டதாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த நல்லது வந்துட்டு கெட்டதாக மாறிட்டே வர டைம்ல வந்து இவங்க பிரிஞ்சுலாம் நினைப்பாங்க. அந்த டைம்ல இருக்கிற சில பல சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காம இந்த படத்தை வந்து கண்டிப்பா பாருங்க. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்ல பாருங்க, மேபி மலையாளம் புரிஞ்சா மலையாளத்திலே பாருங்க. மலையாளம் தான் வந்துட்டு பெஸ்டா இருக்குது. ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு சில பல காமெடி, சில பல இதெல்லாம் வந்துட்டு தமிழ் டப்பிங்க கரெக்டா வராது. ஸோ மலையாளத்துல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்டா தமிழ்ல பார்க்க முடியாது அப்படின்னா வந்துட்டு மகேஷ் பாபுவோட தமிழ் டப்பிங் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த இங்க வந்த அப்படி போடு சாங் மலையாளத்துல தமிழ்ல பார்த்துருக்கீங்கல்ல, தமிழ் சாங்க தமிழ்ல டப் பண்ணி தமிழ்ல பார்த்தீங்கல்ல. ஸோ அதான் சொல்றேன். ஸோ அதனால வந்துட்டு டப்பிங் படத்தை முதற்கொண்டு ஒரு லெவலுக்கு மலையாளம் எல்லாம் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கூட ஹிந்தியெல்லாம் வந்துட்டு ஹிந்தியில தான் பார்ப்பேன்.
போதுட்டா கழுத்து இருக்காது அப்படின்னு வந்துட்டு ஓகே. அண்ட் இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு. ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் எனக்கு இந்த படத்தை வந்து பிடிச்ச ஒரு பெஸ்ட் சீன் என்ன அப்படின்னா வந்துட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பாரு சீனியர்ஸ் அடிக்கணும். ஸோ சீனியர்ஸ் வந்துட்டு வரும்போது அவன் வந்து வந்த உடனே இவன் கணத்துல அடிப்பான், அந்த ஜூனியர் கணத்துல அடிப்பான். அடிச்ச உடனே இந்த கிளாஸ் ஒட்டைப்பாருன்னு பார்த்தா அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்து அவன் அந்த குட்டன் அப்படி ஒருத்தன் அவனை தூக்கி அப்படி இழுத்து இவர் சிரிச்சுக்கிட்டே ஓடுவாரு. ஸோ அதை பார்க்கும்போதே வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. வைப்பு தாங்க முடியல, அட்டகாசமா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு என்னன்னே தெரியல, அந்த ஆவேசம் படத்தோட வைப் இன்னும் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்க இன்னும் அந்த படம் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா பாருங்க. நான் வந்துட்டு சஜஷன் சொல்றேன். உங்களுக்கு லைட்டா ஒரு மாதிரி இருந்தாலும் வந்துட்டு என்ன எங்கேயோ போற மாதிரி இருக்கு அப்படின்றதால இருந்து பாருங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ ஜானரா தான் போகும். நிறைய ஆக்ஷன்ஸ் பிளாக்ஸ் இருக்குது அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மஸ்டா வாட்ச் பண்ணுங்க அண்ட் அடல்ட்ஸ் மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ படம் அந்த ரகம் தான். ஸோ அந்த ரகம். ஸோ நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹெச்டிலே நான் இங்கே பார்த்தாச்சு. இனிமேல் தேட்டருக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேட்டரில் ஓட தான் செய்யுது, பட் இனிமேல் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பார்த்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. அண்ட் இனிமேல் வந்துற படங்களும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படம் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அண்ட் அதில் என்ன மாத்திரம் என்ன மாற்றிருக்கானா என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நைட்டு 9 மணிக்கு லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனலில் வந்து நிறைய குறைகள் இருக்குது, அந்த குறைகள் என்னென்ன அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த குறைகள் எல்லாம் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டால அண்ட் இந்த வீடியோஸ் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. நான் கண்டிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மாஸ்டர்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.